ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி அமுதா கிச்சனில் மீல் மேக்கர் வச்சு இஞ்சி பூண்டு விழுதே சேர்க்காம சுவையான நல்ல அருமையான ஒரு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். எல்லோரும் 5வது வாரம் ஆடி மாதம் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் வேலைகளை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம சுவையான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: 25 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய் இது போல் கீறி விட்டு எடுத்துக்கோங்க. அரை துண்டு இஞ்சி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நீள் வாகில் நல்லா கொஞ்சம் பட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் சேர்க்கும் போது கைகளில் நல்லா உதிர்த்து போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 3 மீடியம் சைஸ் தக்காளி. இதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், நல்லா இது மினி மீல் மேக்கர். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். நல்லா பூ போல் நல்லா ஸ்பாஞ்சு போல் இருக்குது பாருங்கள், அருமையாக. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1லேருந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி போட போகிறதில்ல. பூண்டு நல்லா இதே போல் உரித்து முழுசாக போட போகிறோம். அதே போல் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி போட போகிறோம். அரைச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதோடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது, இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி பொன்னி ரைஸே ஊற விட்டுருக்கேன். 2.5 கிளாஸ் ரைஸ். இப்போ இது 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 2 கிளாஸ் வீதம் 5 கிளாஸ் ஆகுது இல்லையா? எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அடியில் கொஞ்சம் கூட செவந்து வராது. ரைஸ் நல்லா அருமையாக வரும் அழுக்கழுக்கா. 5.5 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த 2.5 கிளாஸ் ரைஸுக்கு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது 4த்தையும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லெண்ணெயில் பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா இதில் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் எதுவுமே சேர்க்க வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்க்கக்கூடிய கரம் மசாலாவே போதும். இதோட ஃப்ளேவர் இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். போடும்போது வெங்காயத்தை நல்லா கைகளால் நல்லா உதிர்த்து போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் கரெக்டாக 2.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வருவதோடு நமக்கு ஃபைனலாக சேர்க்கக்கூடிய உப்போட அளவு நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும், சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மீல் மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா 1லேருந்து 1.5 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா நல்லா உடல் சூட்டை தணிப்பதோடு பலவிதமான நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது புதினா. புதினா சூடுன்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, புதினா குளிர்ச்சி ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.25 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் கோபுரமாக கரம் மசாலா மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 2.5 கிளாஸ் ரைஸுக்கு 5.5 கிளாஸ் தண்ணி. கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம மற்ற எந்த மசாலாவும் சேர்க்காம எதுவுமே சேர்க்கல, கரம் மசாலா மட்டும்தான், மஞ்சத்தூள் தான் மசாலான்னு நம்ம சேர்த்தது. கலர்ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே நம்ம ஊற விட்டுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சி சாதத்துக்கு நல்ல தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அளவு தண்ணி எடுக்கும்போது அரிசி ஊற வைக்கிறோம் பாருங்கள், இந்த தண்ணியே அளவு தண்ணியை நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கணும். நல்லா ரைஸ் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணி கொதித்தோடனே ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டு மூடிட்டேன். கரெக்டாக 3 விசில் வந்தோடனே நம்ம எடுத்து விட்டுடலாம். வெயிட் தூக்கி விட வேணாம், வெயிட் அதுவே விழுந்தோடனே நம்ம எடுக்கலாம். சாதம் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்கர் பிரிஞ்சி சாதம் பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சாதம் நல்லா உதிரியாக நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். காரமும் குறைவாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டால் தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.